ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் விக்னேஷ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன சஜஷன் என்னென்னா, உங்ககிட்ட ஹை கான்ஃபிகரேஷன் லேப்டாப் இருக்குன்னா நீங்கள் வந்து GNS3 இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லை என்கிட்ட லோ கான்ஃபிகரேஷன் லேப்டாப் தான் இருக்குது, ஒரு 8GB ரேம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேக்கெட்டைசர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கெட்டைசர் அம்மா லேப்டாப்லேயும் ஒர்க் ஆகும். பட் GNS3 வந்து லோ கான்ஃபிகரேஷன் லேப்டாப்பில் கொஞ்சம் ஒர்க் ஆகாது. அதனால் அது ஹை கான்ஃபிகரேஷன் லேப்டாப்பில் உங்கள் டெஸ்க்டாப்பில் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப ரேம் கன்சியூம் பண்ணும். இதை மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து லேப் நம்ம செஞ்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம மனசில் அப்படியே நல்லா பதிவுன்றதுக்காக தான் இந்த விஷயங்களை அவங்ககிட்ட சொல்கிறேன். இதுக்கு மேலே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக தியரட்டிக்கலாக கவர் பண்ணாமல் ப்ராக்டிக்கலாக கவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் வச்சு தியரட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது. பட் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். எப்படியாவது அவுட்புட் கொண்டு வரணுன்ற ஒரு ஆர்வத்தோடு நம்ம பண்ணும்போது ரொம்ப ஒரு ஜாலியாக ஒரு கேம் விளாட்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேலே இந்த சேனலில் வந்து நம்ம மோஸ்ட்லி எல்லாமே ப்ராக்டிக்கலாக தான் பார்க்க போகிறோம். அதனால் மறக்காமல் இந்த 2 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். பார்க்கலாம். நம்ம DHCP கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு 2 சினாரியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சினாரியோவில் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற பிசிங்களுக்கு ஐபி வந்து இங்கே டெடிக்கேட்டடாக ஒரு சர்வர்லேருந்து நம்மளுக்கு வந்து ஐபி கொடுக்க போகுது. இது வந்து DHCP சர்வர் ஆட் பண்ண போகுது. இன்னொரு சினாரியோவில் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்மகிட்ட சர்வர் கிடையாது. ஆனால் வந்து வேற ஒரு நெட்வொர்க்கில் இருக்கிற ஒரு ரவுட்டரை நம்ம பிசிங்களுக்கு ஐபி கொடுக்கறதுக்காக அதை DHCP சர்வரை மாற்ற போகிறோம். அதுவும் சேம் நெட்வொர்க் கிடையாது, டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். இங்க 192.168.1.1 இருக்கு பாத்தீங்களா? இந்த 1 டாட்ல இருந்து இது வேற நெட்வொர்க், இது வந்து 2 டாட்ன்றது வேற ஒரு நெட்வொர்க். அதனால வேற ஒரு நெட்வொர்க்ல வந்து இங்க இருக்கிற பிசிங்களுக்கு ஐபி கொடுக்க போகுது. அதனால இந்த ரவுட்டர் நம்ம DHCP சர்வரா மாத்துறது இந்த செகண்ட் சினாரியோ. ஃபர்ஸ்ட் சினாரியோல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே ஒரு சர்வர் இருக்கு. ஏன்னா வந்து நம்ம இந்த ரவுட்டரே நம்ம ஒர்க் பண்ண வைக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா ரவுட்டர் டெடிகேட்டடா ஒர்க் பண்ண வைப்பாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் த யூசேஜ்னு தான் சொல்லணும். அதனால இந்த இடத்துல நம்ம சர்வரை வச்சு ட்ரை பண்ணலாம். அதனால ரவுட்டர் வச்சு பண்றதும் இந்த செகண்ட் சினாரியோல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். எப்படி ரவுட்டர் வந்து சர்வரா மாத்துறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நீங்க உங்க மனசுல நினைக்கலாம், ஏன் DHCP பத்தி எக்ஸ்பிளனேஷன் அதோட தியரி பேர்ட்லாம் சொல்லாம ஏன் ஸ்ட்ரைட்டா பிராக்டிகல் போறீங்கன்னு. நம்மளுக்கு எது அவுட்கம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை படிக்கும் போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா படிப்போம். ஏன்னா வந்து இதுக்காக தான் இதை படிக்கிறோமா அப்படின்னு நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சுட்டு படிச்சா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம். DHCP கான்செப்ட் ஓபன் பண்ணலாம். இப்ப பேக்கெட்டைசர் ஓபன் பண்ணது அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அதோட இன்டர்ஃபேஸ். இப்போ வந்து நம்ம DHCP சினாரியோ அங்க பெயிண்ட்ல காமிச்ச மாதிரி நம்ம ஒரு சில ரவுட்டர் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்விட்ச். இந்த பேக்கெட்டைசருக்கு நீங்க புதுசுனா ஜஸ்ட் இங்க இருக்கிறத டிராக் அண்ட் டிராப் பண்ணணும். அப்புறம் என் டிவைஸ் வந்து பிசி, லேப்டாப் எது வேணா நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தா ஒரு சர்வர் இந்த சினாரியோக்கு, சினாரியோ 1க்கு. இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் கேபிள கனெக்ட் பண்றதா, பிசி டு ரவுட்டர் இல்ல பிசி டு ஸ்விட்ச் வந்து எந்த டைப் ஆஃப் கேபிள் யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா, நீங்க வந்து இங்க இருக்கல ஆட்டோமேட்டிக்கலா இந்த தண்டருமே இருக்குல்ல, இந்த சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா அது டிஃபால்ட்டா எதுக்கான லிங்கோ அதை ப்ராப்பரா அதை கனெக்ட் பண்ணிடும். நம்ம ரவுட்டர்லயே ஸ்ட்ரைட்டா பிசியை கனெக்ட் பண்ணலாம். பட் ஒரு ரவுட்டர்ல பாத்தீங்கன்னா மோஸ்டா 2 இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். பாருங்க, கிகாபிட் இத்தர்நெட் அது வந்து 2 இன்டர்ஃபேஸ் தான் இருக்கு. அதால பிசிங்களுக்கு மல்டிபிள் பிசியோட கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல ஸ்விட்சோட ஹெல்ப் யூஸ் பண்றோம். இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோ ஓகே, அதை நம்ம தனியா இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்த நீங்க கான்ஃபிகரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சஜஷன் என்னன்னா, எந்த இடத்துக்கு எந்த ஐபி கொடுக்க போறீங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இனிஷியல் டேஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பேக்கெட் யூஸ் பண்றீங்க, நெட்வொர்க்கிங் டிவைஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சதையும் பார்த்தா ரிசல்ட் கிடைக்காது. அதனால வந்து டெடிகேட்டடா எந்த இடத்துக்கு எந்த ஐபி கொடுக்க போறீங்க அப்படின்றத கிளியரா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வச்சுக்கோங்க. 192.168.1.2 இல்ல 1 வச்சுக்கலாம். நம்ம விஷ் தான். பட் அதோட சப்நெட் மாஸ்க்கும் சேர்த்துக்கலாம். /24. இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இது வேற ஒரு நெட்வொர்க்ல இருக்கு. 192.168.2.2 வராம ஒரு 100.1 வச்சுக்கலாம். /24. 192.168.100.2/24 நம்ம செட் பண்ணிக்கிறது தான். பட் அசைன் பண்ணும்போது நம்ம கரெக்டாக கொடுக்கணும். இப்போ வந்து இதை நோட் பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற சிம்பிள் வந்து ரெட் கலர்ல காட்டுது தெரியுமா? அதுவும் அந்த ஆரோ வந்து டவுன்ல காட்டுது. கொஞ்சம் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கான மீனிங் என்னன்னா, அந்த இன்டர்ஃபேஸ் இன்னும் கான்ஃபிகரேஷன் பண்ணல. அந்த பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் நாட் செட்னு காட்டுது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஐபி இன்னும் அசைன் பண்ணல. அப்புறம் அந்த இன்டர்ஃபேஸ் டவுன்ல தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம
பேசிக்காக ரவுட்டரில் ஐபி அசைன் பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாக அசைன் பண்ணணும்னா நீங்கள் வந்து இங்கேயே போயிட்டு ஜஸ்ட் டைப் பண்ணால் போதும். பட் நம்ம சிஎல்ஐ மோடில் போயிட்டு பண்ணலாம். அதை கிளிக் பண்ணதால ஆல்ரெடி இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து காட்டுறேன். ஓகே, ஒரு ரவுட்டரை நீங்கள் ஆன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இது காட்டும். நீங்கள் பாஸ்வேர்டு ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது கேட்கும். இந்த இடத்துல நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதால இப்படி காட்டும். ரவுட்டருக்கு வந்து எனேபிள் மோடு போயிட்டு அப்புறம் கான்ஃபிகரேஷன் டெர்மினல் உள்ள போயிட்டு இந்த குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடில் தான் பார்த்தா நம்மளால எல்லா சேஞ்சஸும் பண்ண முடியும். இந்த ப்ரீவியஸ் கமாண்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிங் பண்ண முடியும். அப்புறம் ஷோ கமெண்ட்ஸ் மட்டும் தான் மோஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அது தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. இந்த இடத்துல பார்த்தா நம்ம இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இன்டர்ஃபேஸ் அதோட ஐடி கிகாபைட் ஈத்தர்நெட் 0/0/1 ஐபி அட்ரஸ் 192.168.1.1 நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது இந்த இன்டர்ஃபேஸ். அதனால இந்த ஐபி நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி அதை கொடுக்குறோம். அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன டைப் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியாவில் தெரியல, இது கரெக்டாக தப்பா அப்படின்னு செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன டைப் பண்ணணும் அதே நம்மளுக்கு இண்டிகேஷன் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா சப்நெட் மாஸ்க் கொடுக்கணும். ஏபிசிடி ஐபி சப்நெட். இந்த ஐபி அட்ரஸோட சப்நெட் மாஸ்க் கேட்குது. நீங்கள் 24ன்னு போட்டுக்கோங்கள, அதை வந்து நம்ம இந்த அனதர் வேல்யூவில் எழுதணும் 0. அதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா இதை ரெட்லேயே காட்டுது. அதை வந்து க்ரீனில் அந்த இன்டர்ஃபேஸ் டேர்ன் ஆன் பண்ணோன்னா நோ ஷர்ட் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கு. நோ ஷர்ட். இப்போ வந்து இது க்ரீன் கலர் மாறிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் இந்த ஆரஞ்சு கலரும் மாறிடும். இப்போ இந்த இன்டர்ஃபேஸில் எக்ஸிட் ஆகலாம். இப்போ நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது இந்த 0/0/0 இன்டர்ஃபேஸ் கிகாபைட் ஈத்தர்நெட் 0/0/0 ஐபி அட்ரஸ் 192.168.100.1 255.255.255.12.0 ஸ்லோவாக டைப் பண்ணுங்க, ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம நம்பர் மாற்றி போட்டால் அவுட்புட் வராது. நோ ஷட் எக்ஸிட். இப்போ வந்து கிரீன் கலரில் மாறிச்சு பார்த்தீங்களா, நோ ஷட் கொடுத்த அப்புறமா. இப்போ வந்து நெக்ஸ்ட் இந்த ரவுட்டரில் நம்ம பண்ண வேண்டிய மேக்ஸிமம் ஒர்க் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த சர்வரில் வந்து நம்ம அந்த ஐபி பூல் அதை வந்து செட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதில் கான்ஃபிகர் பண்ணணும், இன்டர்ஃபேஸோட ஐபி கொடுக்கணும். இதில் வந்து நம்ம ஸ்டாட்டிக்கலாக தான் கொடுத்தோம், ஏன்னா வந்து இருக்கிறது ஒரு சர்வர். அந்த இதில் நம்ம ஸ்டாட்டிக்கலாக தான் ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். 192.168.100.2 கொடுத்தாச்சு. இப்போ சப்நெட் மாஸ்க் வந்து நீங்கள் தனியாக டைப் பண்ணலாம். ஜஸ்ட் டேப் அமுத்தினீங்கன்னா அதுவே டிஃபால்ட்டாக ஃபில் பண்ணிக்கும் அந்த ஐபி ரேஞ்சை பொறுத்து. ஓகே, இப்போ ஒரு சில டாஸ்க் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். பட் இந்த சினேரியோ முடிச்சுட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இந்த விஷயங்களை நீங்கள் ஒரு சில டாஸ்க்லாம் உங்ககிட்ட கொடுக்க விருப்பப்படுறேன். ஏன்னா இப்போ தான் நீங்கள் பிகினர்னா இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ஸ்டாட்டிக்கில் ஐபி அட்ரஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தா நம்ம இதுக்கு வந்து டிஹெச்சிபி சர்வீஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா மற்ற சர்வீஸ் எல்லாமே இருக்குது, எல்லாமே ஃபர்தர் வீடியோஸில் ஒன்றா பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம பண்ண போகிறது டிஹெச்சிபி. அதனால டிஹெச்சிபி ஓப்பன் பண்ணிட்டு இங்கே இது ஆஃப்ல இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ புதுசாக ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு டிஹெச்சிபி சர்வர், அந்த பூலோட ஒரு நேம் கொடுக்கலாம், ஏபிசி அப்படின்னு கொடுத்தாச்சு. டிஃபால்ட் கேட்வே அப்படின்னா என்னன்னா, இந்த சர்வர்ல இருந்து வெளியே எக்ஸிட் ஆகிற பாயிண்ட் இந்த இடம் தான். இந்த நெட்வொர்க்ல இருந்து இந்த சர்வர்ல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் வெளியே போகணும்னா அது எக்ஸிட் ஆகிற பாயிண்ட் வந்து இந்த டிஃபால்ட் கேட்வே இந்த இன்டர்ஃபேஸ் வழியா தான் போகும். அதனால இந்த கேட்வே, இந்த ஐபி தான் நம்ம இடத்துல டிஃபால்ட் கேட்வேவை கொடுக்க போறோம். 192.168.100.1 சப்நெட் மாஸ்க். டிஎன்எஸ் சர்வர் இப்போ வேணா தனியாக செப்பரேட்டாக பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓகே ஸ்டார்டிங் ஐபி நம்ம இங்கே ஐபி கொடுத்துக்கிறதால இந்த ரேஞ்சே கொடுத்துருக்கு. சேம் நெட்வொர்க் தான் கொடுக்க போறோம். பட் நம்ம சேம் நெட்வொர்க் கொடுக்க போறதுல வேற ஒரு நெட்வொர்க் இங்கே 168.1.1 இருக்கு பார்த்தீங்களா, அந்த நெட்வொர்க் தான் கொடுக்க போறோம். அதனால இது மாடிஃபை பண்ணிடலாம். சப்நெட் மாஸ்க் ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ வந்து இது நியூவாக ஆட் பண்ணதால நம்ம இங்கே ஆட் கொடுத்தா இங்கே கீழே ஆட் ஆகிடும். ஃபுல் ஸ்க்ரீனில் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு நம்ம ஒரு பூல் நேம் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து டிஃபால்ட் கேட்வே அதோட ரேஞ்ச் நம்ம கொடுத்துருக்கோம் 192.168.1.0. அப்புறம் மற்ற டீட்டெயில் சப்நெட் மாஸ்க் ஓகே கொடுத்தாச்சு. இப்போ சர்வரில் கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சு. அப்புறம் வேற என்ன, கேட்வே. இப்போ இந்த பூலுக்கு வந்து இங்கே கேட்வே கொடுத்தோம். பட் இந்த இடத்துல நம்ம டிஃபால்ட்டாக ஒரு கேட்வே கொடுத்தாலும் 192.168.100.1 ஓகே. இந்த இடத்துல டிஎன்எஸ் சர்வர் தேவையில்லை. ஓகே, இப்போ டிஹெச்சிபி சர்வர் இங்கே கொடுக்க வேண்டிய எல்லா வேலைகளும் முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம பிசியில் வந்து டிஹெச்சிபி ரிக்வெஸ்ட் கொடுக்க போகிறோம். இப்போ டிஸ்கவர் மெசேஜ் பார்த்தீங்கன்னா அந்த டோரோ ப்ராசஸில் டி இருக்குல்ல, அந்த டிஸ்கவர் மெசேஜ் டி வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜ். இப்போ வந்து என்ன ஆகும்னா அது வந்து ஸ்விட்சுக்கு சென்ட் பண்ணும்போது ஸ்விட்சோட எப்பயுமே அது ப்ராட்காஸ்ட் பண்ணணும் இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தா
அந்த ஸ்விட்ச்லேருந்து வந்து எல்லாமே வந்து ரவுட்டருக்கு போகும். ரவுட்டரோட ஒர்க் வந்து ப்ராட்காஸ்ட் கிடையாது, அதை வந்து பிரேக் பண்ணிடும். ஆனால் இப்போ நம்ம கொடுக்க போகிற கமாண்ட்னால அந்த ரவுட்டர் வந்து அந்த ப்ராட்காஸ்ட் மெசேஜை யூனிகாஸ்ட் மெசேஜை மாற்றி சென்ட் பண்ணும். இன்டர்ஃபேஸ் கிகாபைட் இத்தனை 0/0/1. எந்த இன்டர்ஃபேஸ்னால் நம்ம இந்த இன்டர்ஃபேஸ்க்கு தான் சொல்ல போகிறோம். ஏன்னா அது வழியாக தான் இந்த பிசியோட ரிக்வெஸ்ட் வரும். என்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கும். ஐபி ஹெல்பர் அட்ரஸ் கொடுத்தாச்சு. ஏன்னா ஐபிக்காக யாராவது கேட்டாங்கன்னா ஐபி வேணும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த நெட்வொர்க்கை ரீச் பண்ணணும், இந்த இன்டர்ஃபேஸ் கிட்ட போங்க, இந்த டிவைஸ் அங்கே தான் இருக்குது அப்படின்னு அது மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இது. 192.168.100.2. அப்புறம் கொஸ்டின் மார்க் போட்டு பாருங்க. உங்களுக்கு இது முடிஞ்சா இல்லை சப்நெட் மாஸ்க் போடணுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் கொஸ்டின் மார்க் போட்டு பாருங்க. இது வந்து கரெக்டாக இண்டிகேட் கேட்பாருன்னா அந்த கமாண்ட் நம்ம கொடுத்தது கரெக்ட். எல்லாமே ஃபைன், வெல் அண்ட் குட். இப்போ அவ்வளோதான். நம்ம இப்போ பிசி சைடு போயிட்டு டிஹெச்சிபி ஒர்க் ஆகுதான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிக்கலாக இருக்குது. இப்போ வந்து இங்கே நகர்த்திட்டு நம்ம டிஹெச்பி கொடுக்கலாம். டிஹெச்பி ஃபெயில்டுன்னு வருது. நம்ம இங்கே ரேஞ்ச் செட் பண்ணோம்ல, அந்த ரேஞ்சிலேருந்து எதுவுமே வரல, ஃபெயில்டுன்னு வந்திருக்கு. மறுபடியும் கொடுக்கலாம், வருதா பார்க்கலாம். சக்ஸஸ்ஃபுல். இது ஒரு டாஸ்க்காக வச்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட் டைம் டிஹெச்சிபி கொடுக்கும்போது ஏன் ஃபெயில் ஆச்சு, செகண்ட் டைம் கொடுத்தோன்னா ஏன் அது சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. இது ஒரு சின்ன டாஸ்க். முடிஞ்சால் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்கலாம். ப்ளஸ் இந்த வீடியோவில் நம்ம அவ்வளோவா பேக்கெட் ஃப்ளோ பார்க்கல. நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் சினாரியோ பேக்கெட் ஃப்ளோவோட நம்ம ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு இந்த வீடியோ பார்த்துக்காக நன்றி. பார்ட் 2 சந்திக்கலாம்.